இமாம் ஷேகுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர் இசால எடுத்த உழுவுல ஃபஜ்ர் தொழுவார். இசாக்கு எடுக்கிற உழுவுல ஃபஜ்ர தொழுவாராம். அர் ரஹ்மானின் அடியார்கள், இபாதுர் ரஹ்மான் என்று அழைக்கப்படுபவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பண்பாக வளர்த்து கொள்ள வேண்டிய இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தமது இறைவனுக்காக சஜதா செய்தும் நின்று வணங்கியும் இரவை கழிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆரம்பத்தில் ஒமர் ரஹ்மான் என்று கேட்டாங்க. யார் அளவற்ற அருளாளன் என்று கேட்டாங்க. எப்ப கேட்டாங்க? அளவற்ற அருளாளனுக்கு சுஜூத் செய்யுங்கள் என்று முஸ்லிம் அல்லாதவர்களிடம் சொல்லப்பட்ட நேரத்தில் ஒமர் ரஹ்மான், நீங்க எங்களுக்கு கட்டளை இட்டதற்காக வேண்டி நாங்கள் சுஜூத் செய்யணுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்? நீங்கள் கர்வம் கொள்கிறீர்கள், எனது அடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள், அது மாத்திரமல்ல அவர்கள் மொத்த இரவிலும் இறைவனுக்கு சஜதா செய்தவர்களாக நின்று வணங்கியவர்களாக கழிப்பார்கள், உங்களை போன்றவர்கள் அல்ல என்று அல்லாஹ் மூமீன்கள் விஷயத்தில் ஒரு உரிமை கொண்டாடுகிறார். அப்ப மூமீன்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அல்லாஹ்வின் வாக்கை காப்பாற்றக்கூடிய விதத்தில் இரவில் இறைவனை சஜதா செய்தவர்களாகவும் நின்று வணங்கியவர்களாகவும் இரவு பொழுதுகளை கழிக்க வேண்டும். இந்த வசனத்தை பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் அடியார்கள் இரவை மொத்தமாக நின்று வணங்குவார்கள், மொத்தமாக சஜதா செய்து கழிப்பார்கள் போலதான் வருது. யபீதூன லிரப்பிஹிம், அவங்க இறைவனுக்காக வேண்டி முழு இரவையும் கழிக்கிற மாதிரி ஒரு கருத்துல மாதிரி தான் வசனம் வருது. உண்மையிலே முழு இரவையும் கழித்து இறைவனை வணங்குமாறு அல்லாஹ் சொல்கிறானா? நாங்க மொத்த இரவையும் வணக்கத்துல கழிக்க முடியுமா? அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்கள் உறங்குவதில்லையா? இந்த மாதிரி வசனங்களை தவறாக புரிய ஆரம்பித்து விட்டால் அப்பதான் கதையை அளப்பாங்க. என்ன அளப்பாங்க? இமாம் ஷேகுனா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர் இசால எடுத்த உழுவுல ஃபஜ்ர் தொழுவார். இசாக்கு எடுக்கிற உழுவுல ஃபஜ்ர தொழுவாராம். சரி, இசாக்கு எடுத்த உழுவுல ஃபஜ்ர் தொழுவார் என்ன அர்த்தம்? இரவில் உறங்க மாட்டார். ஆழ்ந்த உறக்கம் வந்தால் உழு முறிந்துவிடும், மலம் சலம் கழித்தால் உழு முறிந்துவிடும், காற்று பிரிந்தால் உழு முறிந்துவிடும். இந்த எதுவுமே அபு ஹனீஃபா அவர்களுக்கு நடந்ததில்லை. ஒரு நாளா, 2 நாளா, 1 மாசமா, 2 மாசமா, 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த மாதிரி நடந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஃபலாயிலுல் ஆமால்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அமல்களின் சிறப்பு என்ற பேர்ல எழுதுறாங்க. அதுக்கு கூட இந்த வசனத்தை தவிர புரிந்தது கூட காரணமா இருக்கலாம். பெரியார்கள் எல்லாம் நல்லடியார்கள் எல்லாம் இரவுல மொத்தமா வணக்கம் தான், மனைவியோட இல்லறத்துல எல்லாம் ஈடுபட மாட்டாங்க, அப்படி பக்தி பரவசமா இருப்பாங்க, பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள் என்ற மாதிரி சொல்வார்கள். அப்படி இந்த வசனம் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? இந்த சமூகத்துல மிகப்பெரிய இறை நேசராக, மிகப்பெரிய இறை பக்தி உள்ளவர்களாக, இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்தவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி கட்டளையை போடுறான்? சூரத்துல் முஸம்மில் 73வது அத்தியாயத்தில் முதல் 5 வசனங்கள். அதுல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே. ரசூலா போர்த்தி கொண்டு பயத்துல உறங்கினாங்க. ஆரம்பத்தில் வந்த வஹீல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து உண்மையான தோற்றத்துல கண்டு 600 ரெக்கைகளோட ஒரு உருவம் வந்து இக்ரா இக்ரா என்ன இக்ரா, பின்னங்கள் பிடரிடப்படுறதுக்கு ஓடதான் நினைக்கும். எங்களுக்கு கூட பேய் பிசாசு நம்பிக்கை இல்லை, பேயை நம்ப மாட்டோம், பிசாசை நம்ப மாட்டோம். ஆனால் திடீரென்று இரவுல மாளிகாவத்த மையவாடியை கடந்து போகல எவனது வெள்ள புடவையோடு விட்டு திடீரென்று வந்து 2 வைங்க, ஓடுவோமா இல்லையா? பேய் பிசாசு நம்பிக்கையில தான் திடீர் திடுக்கிடும் நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு பயம் வரத்தானே செய்யும். அதானே மனிதனுடைய இயல்பு. நாயை கண்ட ஓடுறது தனி விஷயம், அது மோட்டார் பைக்ல போறவனுக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாய் குறைத்து கொண்டு வந்தால் என்ன பயத்துல ஓடுவான்ன்றது தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவங்களுடைய உண்மையான தோற்றத்துல கண்டோன்னு பயந்து நடுங்கினாங்க, போர்த்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே, குமில் லைல இல்லா கலீலா, இரவில் குறைவான நேரம் தவிர நின்று வணங்குவீராக. ரசூலுல்லாஹ் என்ன ஆர்டர்? இரவில நீங்க குறைவான நேரம் தான் தூங்கணும், அதிகமான நேரம் வணக்கத்தில் ஈடுபட வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான்? நிஸ்பு, பாதி அளவுல, முழு இரவும் கிடையாது. எவ்வளோ?
பாதி அளவுல, அவின் குஸ் மின்னு கலீலா, அல்லது பாதியை விட என்ன செய்யலாம், கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம். அவுசிது அலைஹி, அல்லது அதை விட கொஞ்சம் கூட்டி கொள்ளலாம். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, இரவிலே நின்று வணங்கும் போது குர்ஆனை தர்த்தீலான முறையில் ஓதிக்கொண்டு நீங்கள் இறைவனை வணங்க வேண்டும். இந்த கதை கப்சாக்களை மனசுல நினைச்சு கொண்டெல்லாம் வணங்கக்கூடாது. இரவு வணக்கத்துல சிறப்பு என்னன்னு சொன்னா அல் குர்ஆன் வசனங்கள் அதிகமாக ஓதப்பட வேண்டும். அதுக்காக தான் இமாம்களை வச்சு ஹாஃபில்களை வச்செல்லாம் தொழுகை நடத்த வேண்டிய நிலை இருக்குது. அப்ப ரசூலுக்கு எப்படி ஓர்டர், அதிகமான நேரம் தொழ வேண்டும், அல்லது பாதி அளவு தொழ வேண்டும், அல்லது பாதியை விட குறைக்க வேண்டும். இதுதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. மொத்த இரவையும் வணக்கத்தில் இருந்து கழிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருக்கே கட்டளை இல்லவென்றால், ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் குர்ஆன் தஃசீர் பண்ணும், விளக்கம் சொல்லும். அப்ப அளவற்ற அருளாளனின் அடியார்கள் சஜதாவிலும் கியாமிலும் இருப்பார்கள் என்று சொன்னா மொத்த இரவிலும் அல்ல, இந்த மாதிரி பாதி அளவுல அல்லது பாதியை விட குறைவாக, சக்தி இருந்தால் பாதியை விட கூடுதலாக என்ற நிலையில் தான் இரவில் வணக்கத்தில் கழிக்க வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்பதை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கிறார்கள். கைஃப ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் லைலி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யனாமு அவ்வலஹு வ யகூமு ஆகிரஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் ஆரம்ப நேரத்தில் உறங்கி விடுவார்கள், தூங்குவாங்க. வ யகூமு ஆகிரஹு, இரவில் இறுதி பகுதியில் தான் நின்று வணங்குவார்கள். ஃபயுஸல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். சும்ம யர்ஜுஉ இலா ஃபிராஷிஹி, பிறகு சுபவுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கிற அந்த டைம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் படுக்கைக்கு சென்று விடுவார்கள், அதாவது சாஞ்சு கொண்டு இருப்பாங்க. ஃபைதா அஸ்தனல் முஅஸ்ஸினு, முஅஸ்ஸின் பாங்கு சொன்னால் வஸப ஃபஇன் கான பிஹி ஹாஜத்துன் இக்தஸல வ இல்லா தவல்லஹ வ ஹரஜ, முஅஸ்ஸின் பாங்கு சொன்னா எந்திரிச்சு சுன்னத்தை தொழுதுட்டு பள்ளிவாசலுக்கு போவாங்க. ஏதாவது ஹாஜத்துகளை நிறைவேற்றி குளிப்பு கடமையான நிலையில் இருந்தால் குளித்து விட்டு செல்வார்கள், இல்லை என்றால் வுலு செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்வார்கள் என்ற செய்தியை நாங்க புகாரியில 1146வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், அளவற்ற அருளாளனின் அடியார்கள் இரவில் சஜிதாவிலும் கியாமிலும் இருப்பார்கள் என்று சொன்னால் சஹருடைய நேரத்தை பயன்படுத்துவார்கள் என்று அர்த்தம்.